என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இப்ப கார் எடுக்க போறீங்களா இல்லையா? இது ஒண்ணு. இப்ப எதுக்கு காரை நிப்பாட்டி விட்டுட்டு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? நீங்க யாரு முத உங்ககிட்ட இருந்து நான் மறைக்கிறதுக்கு? நான் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதுக்கு முந்தைய ஆசிரமத்துக்காவது போய் சேர்ந்திருப்பேன். இப்போ காரை ஓரமா நிப்பாட்டி விட்டுட்டு வாயை பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன அவசரம் உனக்கு? உங்களுக்கு என்ன? வீட்டுக்கு போனா வேலைக்கு காஃபி டீன்னு வரோம். நைட் ஆகும்போது கரெக்டா சாப்பிடறதுக்கு வான்னு கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆமா, வீட்டுக்கு போனதும் உனக்கு மட்டும்தான் வேலை, எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது பத்தியா? உங்களை இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வினித் வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வரான்னு தெரியாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் தான் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் உங்க பொண்ணை வேற பாத்துக்கணும், ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும், படிக்க வைக்கணும். ஆமா, என் பொண்ணு ஐஏஎஸ் படிக்கிறா பத்தியா? அதனால உனக்கு அவளுக்கு படிச்சு கொடுக்கறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். 4 வருஷம் நான் ஒத்தையில பாத்திருக்கேன். 10 நாள் நீங்க தனியா பாத்துக்கோங்க. கனி வீட்டுல என்ன நடந்தது தமிழ்? கனி வீட்டுல என்ன நடந்ததுன்னா? கனிய பாக்குறதுக்காக நேத்திக்கு போயிருந்த. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. அங்க என்ன நடந்துன்னு கொஞ்சம் சொல்றியா? அவளுக்கு பரவாயில்ல, இன்னும் 2 நாள்ல காலேஜ் போலான்னு சொன்னா. சரி, வேற என்ன நடந்து? வேற என்ன நடந்து? கனியோட அப்பா வந்தாங்க. நான் கிளம்புற டைம்ல தான் வந்தாங்க. எப்படி இருக்கமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். வேற வேற என்ன? வேற ஆற போட்டு பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா? எங்களை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு காரை நிப்பாட்டி வாயை பார்த்துட்டு இருங்க. கனி வீட்டுல நீ வேற யாரையும் பாக்கல? அப்போ நான் யார பார்த்தேன்? யாரையும் பாக்கல அப்படிதானே? நானும் யாரையும் பார்க்கல. யார காப்பாத்த பாக்குற நீ? இல்ல உன் வாழ்க்கைய பணம் வச்சுதான் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமா? இத நீ தியாகமா நினைச்சு பண்ணிட்டு இருக்குதியோ? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கார் எடுக்கலன்னா நான் நடந்து போறேன். உங்க பொண்ணாச்சு நீங்களாச்சு எங்க வேணாலும் சுத்திட்டு கொண்டு வந்து விட்டாலும் சரி, நீங்களே வச்சிருந்தாலும் சரி, நான் கிளம்புறேன். அப்போ அம்மாவை நீ பார்க்கவே இல்ல? நான் இதுக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்? கனிய நீ நேத்துக்கு பார்க்க போகும்போது அம்மா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் தனியா நின்று என்னமோ பேசிருக்கீங்க. கனி வந்ததான் 2 பேரும் பேச்ச மாத்திருக்கீங்க. ஆமா, நாங்க இருக்கும்போது வந்திருந்தாங்க. இசை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஓ, அப்புறம் உடனே கனி வந்து அக்கா காஃபி போட்டு வச்சிருக்காங்க, குடிக்க வருவீங்களான்னு சொன்னா. அதான் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கனி வீட்டுக்கு நீ போய் காஃபியை குடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு கிளம்பிட்ட அப்படிதானே? வேற ஒன்னும் நடக்கல, நீ யாரையும் காப்பாத்தவும் பாக்கல அப்படிதானே? என்னை காப்பாத்ததுக்கு யாரும் இல்ல. இதுல நான் யாரை காப்பாத்த போறேன்? உருட்டாத தமிழ். ஆமா, உங்ககிட்ட நான் கனி வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா வந்தாங்கன்னு யார் சொன்னது? ஆதிக்கிட்ட கனி சொல்லியிருக்கா. இதுக்கு மேலே உண்மையை மறைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்க? எப்பா இசை எப்படி இருக்கான்னு மட்டும்தான் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த, சத்தம் போடுறதுக்காக தான் வந்த. உன் கோவத்துக்கு ஆரம்பிச்ச மாதிரி கண்ணா பின்னான்னு அவன் இவன் திட்டி இருக்கணும். அப்புறம் யாரையும் பார்த்ததும் அவ்வளோ மரியாதையா பேசி இனிமே உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் இங்க இருக்கேன், உன் கண்ணு என்னதானே பாக்கணும். உங்களை நான் எதுக்கு பாக்கணும்? இதுலயே தெரியலையா நீ போய் சொல்லிட்டு இருக்கானு? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீங்க குடிச்சிட்டு என்ன பத்தி தப்பா பேசிருந்தீங்க. பக்கத்துல யார் இருந்தான்னு உனக்கு தெரியும். இத உனக்கு எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா உனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் தான். ஆனா நீங்க பேசுனது உண்மைதானே? அது இப்ப முக்கியம் இல்ல தமிழ். நீ வந்தது நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறதுக்கு தான். அப்புறம் யாரையும் பார்த்து பயந்து வேற என்னென்னமோ பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வீடியோ பார்த்த உடனே இனிமே உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். இந்த வீடியோ காரணத்தை வச்சு வேற ஏதோ காரணத்துக்காக என்ன அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கு தமிழ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லு, உன்னை மிரட்டினவங்க இசையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டினாங்களா? இல்ல நீ வீட்டுக்கு வந்தியன்னா ஆசிரமத்துல இருக்க வேற யாருக்காவது பிரச்சனை கொடுத்துருவோன்னு மிரட்டினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார் எடுக்கிறீங்களா? அப்போ மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன யார் மிரட்ட போறா? மிரட்டின உடனே பயப்படுறதுக்கு நான் சின்ன குழந்தையா? வாங்க போலாம். வாங்க போலாம்னா எங்க? கோயிலுக்கு. எனக்கு வர்றதுக்கு டைம் இல்ல, நீ போயிட்டு வா. நீங்க என்ன இங்க உட்கார்ந்து செவத்துல ஆணியா புடுங்க போறியா? சங்கீதா அப்பா என்ன எங்கேயோ வெளியே கூப்பிட்டுருக்காரு. ஏதோ ஒரு பத்திரத்துல சைன் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காரு. அதானே. அடுத்த இடம் எல்லாம் வாங்கியாச்சா? என்ன இடம்? இப்பதான் இந்த வீட்டுல ஒரு நாடகம் அரங்கேறிச்சுல. அது முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல. ஒரு நாளையில அடுத்த லேண்ட் வாங்கியாச்சு. லேண்ட் வாங்கணுமா? உன்கிட்ட அப்படி யார் சொன்னது? எனக்கு தெரியாதா? உங்க பேர்ல அல்லது அப்பா பேர்ல தான் வாங்குவீங்க. டிவோர்ஸ் பத்திரத்திலே சைன் போட போறீங்க. வாய் அடக்கு சங்கீதா, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. அப்புறம் நேத்து தான் இங்க ஒரு நாடகம் நடந்தது. பல்கா அத்துக்கிட்டே அமௌண்ட் வந்திருக்கேன் உங்க புருஷனுக்கு. நானும் பாத்துட்டே இருக்க சங்கீதா, ஒரு அளவுக்கு மேல பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். நேற்றுக்கு ஒரு டிராமா பண்ணி அத்துக்கிட்டேன்னு கொஞ்சம் பல்கா வாங்கியாச்சு. இந்த வேலையை செய்து முடிச்சா இவ்வளவுன்னு பேரம் பேசியிருப்பாங்க. ரொம்ப நாளா ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். தள்ளி போயிட்டு இருந்து இப்பதான் எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அது எப்படி? நேற்றுக்கு தான் இங்க ஒரு நாடகம் நடந்தது. இங்க பாரு, இது அண்ணன் வீடு. அண்ணனோ அண்ணியோ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு.
உங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் மாமா அப்பவே தந்தாச்சு. நேர் வழியில மாமா ஏதாவது கொடுத்துருந்தா அது லாஜிக். உங்க அப்பாவும் உங்க அத்தை என்ன பேசிக்கிட்டாவன்னு எனக்கு தெரியல. திடீர்னு கூப்பிட்டாரு சைன் பண்ண நான் போறேன் அவ்வளவுதான். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்க அப்பா இப்ப வருவாரு, அவர்கிட்டயே கேட்டுக்கா. எந்தாலையும் போங்க, எனக்கு என்ன. ஆனா ஒண்ணுமா, நீங்க பண்ற பாவம் எல்லாம் எனக்கு தான் வந்து சேரம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை நடந்துன்னா ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல, பாத்துக்கோங்க. என்ன சங்கீதா கத்திட்டே இருக்க? வளர வளர கொழுப்பு கூட்டிட்டே இருக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் வளர வளர அறிவு கூடும், இது கொழுப்பு கூட்டிட்டே இருக்கலாம். அதான். என்ன மக்களே அம்மாட்ட சத்தம் போட்டுட்டே இருக்க? இல்லாத இன்னைக்கு விசேஷ நாள், கோயில்ல வர பூஜை இருக்கும்ல. பேருதான் ஆனந்தலட்சுமி. கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடே வரமாட்டாவலாம். நீ என்ன சின்ன குழந்தையா? இன்னும் அடுத்த தெருவுல இருக்க கோயில் போயிட்டு வா. அம்மா எனக்கு பழக்கப்பட்ட இடமா, எப்போ அதான் இங்க வருவோம். இதுல ஒத்தையில போன்னு சொல்றீங்க? அவ சொல்றதும் சரிதானே ஆனந்தி, நீ கூட போயிட்டு வா. எனக்கு கால் முட்டியெல்லாம் பயங்கர வலி, இல்லனா நானாவது கூட்டு போயிருப்பேன். இதுல தலைவலி வாராதான் மிச்சம். அவ ஆட மாதிரி எல்லாம் ஆட முடியாத நீ. ஏதோ ஒரு இடத்துக்கு யாரையும் பாக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காரு, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். இந்நேரம் இவன் கோயிலுக்கு கூட்டு போலன்னு சண்டை போட்டா? நீ சும்மா தானே இருக்க, அவளை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வா. எனக்கெல்லாம் நேரம் இல்ல, கிரவுண்டு போகணும். ஒரு நாள் உனக்கு கிரவுண்டு போகலன்னா ஒன்னும் ஆகாத, அவளை கூட்டு போயிட்டு வா. குடும்பத்தோட உனக்கு விளையாட்டா முக்கியம். சரி கூட்டு போறேன். சங்கீதா, ஆதியே உன்னை கூட்டிட்டு போவா, நீ அவன் கூட போயிட்டு வா. ஆதி கூடயா? அவன் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல, அதுக்கப்புறம் என்ன? சரி அப்பனா நான் ஜெயா சித்திக்கு போன் பண்றேன். இப்ப ஜெயா எதுக்கு? அவன் தான் வாரான்ல. இல்லாத்த ஆதி கூட போனா போரா இருக்கும். சித்தி வந்தாங்கன்னா அனுவும் வருவாளாம், எனக்கு கம்பெனிக்கு ஆளு கிடைக்கும். இவ கோயிலுக்கு சாமியை பார்க்க போறாளா இல்ல வேற யாரையும் பார்க்க போறாளான்னு தெரியலன்னா கண முடிவேங்க. பக்கா உங்க அம்மாவை உன்னையும் பாக்குறதுக்கு மாமியா மருமக சண்டை மாதிரி தான் இருக்கு. அப்படியாவது ஒரு நாள் தட்டி கேட்கறதுக்கு வேணும்லாம் இல்லாமா? வாய குரட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் வளர வளரதான் அறிவு கூட்டிட்டே போகும். எந்த நேரத்துல சங்கீதான்னு பேர் வச்சனா உனக்கு வளர வளரதான் அறிவு குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனந்த லட்சுமின்னு பேரை வச்சிருக்கியா? லட்சுமிக்கு ஏத்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கு வர தெரியாதா? வந்து சண்டை போட்டு இல்லைன்னா நான் கிரவுண்டுக்கே போறேன். நீ போயிடாத, நான் வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க நிலம் வாங்குனியா? அந்த காசு இப்படி வந்து நீ என்கிட்ட சொல்லலேன்னு வைங்க, மாமா கிட்ட உள்ளதையும் இல்லாததையும் சொல்லி வனைய நடத்தி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. அப்போ இனி உங்களால அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வாரீங்க? நீங்க என்ன பிளான் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அந்த தமிழ் அங்க வந்துட்டா. அவ அந்த விக்னேஷ தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதா? இதே ஊர்ல தானே இருக்கீங்க. தொடக்கத்துல எல்லாம் கட்சி மீட்டிங்னு ரொம்ப பிஸியாவே இருப்போம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அவளை பார்த்ததே இல்ல. அவளை நான் ஒரு பார்வை பார்த்துட்டேன் தான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். நீங்க உருக்கி உருக்கி லவ் பண்ணிருக்கீங்க, ஆனா அவன் தட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவனுக்காக அவ வந்து நிக்கிறாள்லாம், அது எப்படின்னு ஒரு 2 செகண்ட் நானும் திகச்சது உண்மைதான். அப்புறம் அவனை தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொன்னதும் எனக்குமே தூக்கி வாரி போட்டுட்டு அவனை பழி வாங்குறதுக்காக இனிமே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி நான் ஏதாவது பண்ணானா அது எனக்கு தான் ஆபத்து. அதுக்காக அவனை சும்மா விட சொல்றீங்களா? 4 அடி அடிச்சிருந்தா கூட ஓகே, ஆனா நட்டு தெருவுல நிக்க விட்டுட்டாங்களாம். இதோ 2 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் என்னங்க சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமாங்க, கொண்டு வரட்டுமாங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்ன என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் சாப்பிட்ட நான் இல்லையா எதுவுமே கேட்க மாட்டேங்க. இதுக்கெல்லாம் அவன் தானே காரணம். இதுக்கு மேலே அவனை சும்மா விட முடியுமா? அப்போ என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இதுல அவன் தப்பிச்சுட்டானா அதுக்கப்புறம் அவன் உயிர் என் கையில தானு. என்கிட்டயே சவால் விட்டா என்னால அவனுக்கு எப்ப வேணா பிரச்சனை ஆகும் தான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கான். அவ இருக்கிறது வரைக்கும் அவனை தொட முடியாதான்ல. அவ கண்ணு முன்ன வச்சு அவனை தட்டி தூக்குறான். இதுக்கு மேல எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அப்பப்ப சின்ன சின்ன வேலையெல்லாம் அவன் தான் முடிச்சு கொடுத்துட்டு போவான். என்ன கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். எப்படி கூப்பிடவா? அந்த விக்னேஷுக்கு நான் ஒத்த ஆளே போதும். சரி பரவாயில்ல கூப்பிடுங்க. ஒருவேளை அவனால முடிஞ்சதுன்னா விஷயம் வெளியே வராம முடிச்சுக்கலாம். அப்படி அவனால முடியலனா அவன் சாவு என் கையில தான். அப்புறம் என்ன, போன் பண்ணி கூப்பிடேன். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறது வரைக்கும் தான் அது உங்களோட பிரச்சனை. இப்ப இது என்னோட பிரச்சனையும் தான். சொல்லு தமிழ், என்ன சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லு. ஐயே, மிரட்டுறதுக்கு நான் சின்ன குழந்தையா? சின்ன குழந்தை கூட பயப்படாது, ஆனா நீ பயந்துலாம் ஓடிட்டு இருக்க. அப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்க மேல எனக்கு கோவமே வராதுன்னு சொல்ல வரீங்களா? வரலாம், அதுக்காக வீட்டுக்கே வரமாட்டேன்னுலாம் சொல்லக்கூடிய ஆள் நீ கிடையாது. ஏன்னா நான் குடிச்சிட்டு பேசியிருக்கேன், கூட யார் இருக்கான்னு உனக்கு தெரியுது. என் கூட பேசினவரு தெளிவா பேசுறாரு, நான் மட்டும் வளர்றேன். இத கூட புரிஞ்சுக்க முடியாது தத்தியா நீ. எல்லாம் உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கான். என்ன கேட்டீங்கன்னா இதுல காரை நிப்பாட்டி விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? இவனுங்களுக்கு இப்ப என்னவா? ரோட்ல வந்து சர்க்கஸ் காட்டிட்டு நிக்கானுங்க. அப்பா இந்த அங்கிள் எல்லாம் யாரு? தைரியம் இருந்தா வெளியே வாடா, நீயா நாங்களான்னு பாத்துருவோம். கார் எடுங்க விக்கி. இருக்கு தலைவலியில இவனுங்க வேற. இன்னைக்கு ஒன்னில் நீ இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும். எனக்கு அடி போட்டு ரொம்ப நாள் ஆகுது. விக்கி சண்டைக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு, நீங்க கார் எடுங்க, நம்ம கிளம்பலாம். கார் எடுக்கிறதுக்கு பின்னாடி பாரு,
அவன் காரை கொண்டு விட்டுருக்கான். ஏண்டா இவ்வளவு பயந்தவனா இருக்க? குழந்தையும் பொண்டாட்டியும் வச்சு பேச வைக்கிற வெக்கமா இல்லையா உனக்கு? விக்கி வேணும்னு உங்களை கோவப்படுத்துறான். நீங்க கார்ல இருந்து வெளியே இறங்க கூடாது. காரை மூவ் பண்ணுங்க, நம்ம கிளம்பலாம். அவன் குழந்தைய வச்சு பேச வைக்கிறேன்னு சொல்லியா? என்ன கேட்டுட்டு இருக்க சொல்றியா? இசை வேற இருக்கு, அவங்க 3 பேரும் நம்ம தனியா மாட்டிருக்கோம். என் பிள்ளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். 2 பேரும் கார்ல இருந்து கீழே இறங்காம இருந்தா சரிதான். என்னடா வேணும் உனக்கு? நீ தாண்டா வேணும். எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்ல நிக்க வச்சலாம். இந்த இடத்துல இருந்து நீ எப்படி உயிரோட போற நான் பாக்குறேன். இங்க பாரு, ஒய்ஃப் குழந்தைன்னு ஃபேமிலியா வந்திருக்கேன். வழிய மறைச்சு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்கா. அவனுங்க 3 பேரா வந்து நீயா நானான்னு பாக்கலான்னு கூப்பிடுறானுங்க. இது ஒத்தையில போய் நிக்குது. அப்படியும் உனக்கு நீயா நானான்னு தான் பாக்கணும்னா வா மோதிக்கலாம். நான் யாருன்னு தெரியுமா? எவனா இருந்தாலும் என் முன்ன நின்னு பேசுறதுக்கே அவ்வளவு பயப்படுவான். குழந்தைய கூட்டு வந்திருக்கோம், குழந்தை பயந்துறன்னு நானும் ஒதுங்கி போனா, டேய் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன், கேட்கறியா நீ? ஆ ஆ கை 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 விட்டு 4 பேர் பயமுறுத்துறோம்னா இப்படி ரவுடியாடா? மலமாட மாதிரி பார்த்து நிற்கானுங்க. டேய் எங்கேயாவது சண்டைக்கு போவியா? டேய் கைய உடைச்சு விட்டான். கார் எடுக்கிறதுக்கு வழி விட போறியா? அவன் எழும்ப மாட்டான். அவன் உங்களுக்காக நீ வருவான்னு நினைக்காத. இல்ல உனக்கு கை போன கால் போனன்னு ஏதாவது ஆசை இருக்கா? பயந்து ஓடுறவன் நினைச்சியாடா என்ன? அப்போ வாங்கி கட்டாம போக மாட்டேன். தாதிக்கு போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒன்னும் இல்லை இசை, நீ பயப்படாத. நீ அம்மாவை பாரு இசை, நீ அங்க பாக்காத. நீ காருக்குள்ளே இரு, நான் வரேன். முடிஞ்சா என் மேல ஒரு அடி விழ வைடா பாக்கலாம். எத்தனை பேரை நீ அடிச்சு போட்டாலும் நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்குடா. மச்சி என்னன்னு திருந்தலையா? நல்ல தர லோக்கல் ஷர்ட்டுக்கு மேல ஒரு கோட்டை தூக்கி போட்டதான் அப்பாவி கரஸ்பாண்டன்ட் நினைச்சிட்டியா? டேய் முதல்ல யாருன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா படிச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு உன்னை கையில எடுத்து அது மூலமா ஏதாவது பண்றது உன்னோட தொழில். நல்ல தர லோக்கல் புரியல? என் பொசிஷனுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். மத்தபடி மச்சி காலேஜ் படிக்கும் போதே என்ன 2 தடவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதோ கூட்டு சேர்த்திருக்குதே, அவன்கிட்ட கேளாம் எப்படி வாங்கி கட்டினான்னு. அவனே திருந்தல, நீ வாங்கி கட்டாம திருந்துவியா? வாடா நீயா நானான்னு பாத்துடலாம். அதுக்கு தானடா நானும் வந்திருக்கேன். வேண்டாம், தப்பு பண்றேன், கத்திய உள்ளவை. இப்பதானடா பெரிய வீரவசனம் எல்லாம் பேசினேன். ஏங்க இப்ப பேசி பாக்கலாம். வேண்டாம், சொல்றத கேளு. இப்ப வாடா பாக்கலாம். ஒரு காட்டுக்கு ஒரே ராஜாதான். செத்து தொலைடா. இசை இசை இங்க பாரு. இசை அப்பாக்கு ஒன்னு ஆகல, இங்க பாரு இசை. இசை இங்க பாருமா. என்னை எதுக்குறதுக்கு முன்னா நீ அதுக்கு தகுதியான்னு யோசிக்கணும். உன்னை இன்னைக்கு குத்தி கொல்லாம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன்டா. ஆமா, உனக்கும் எனக்கும் ஏதாவது முன்பகையா? கைய விட்டுறாமத. இவ்ளோ லோன் போட்டு என் பிசினஸ்க்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிட்டியடா. இங்க பாரு, உன் சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு நீ தான் காரணம். நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும்னா நம்ம பார்வையை முதல்ல ஒழுங்காக்கணும். நீ பார்த்தது என் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்டாஃபா இருந்தாலே நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன். என் ஒய்ஃபை பத்தியே நீ தப்பா பேசியிருக்க. உன்னை அந்த இடத்துலயே நான் பொலி போட்டிருப்பேன். படிச்சவன் படிச்சு கொடுக்குற இடம் கோயில் மாதிரி. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் அன்னைக்கு சும்மா விட்டேன். 4 நாளைக்கு எழும்பி நின்ற மாட்டேன். என்ன ஸ்கூல்ல பெல் அடிச்சுட்டு தானே இருக்கான்? ஒரு தட்டு தட்டுனா கரங்கி விழுந்துருவேன் நினைச்சியா? மவன கொன்றுவேன். இசை இங்க பாருடி, அவருக்கு எதுவும் ஆகல. விக்கி இசை அம்மா பாரு இசை. இசை என்னாச்சு தமிழ்? பயமா இருக்கு விக்கி. இசைக்கு என்னமோ ஆயிடுச்சு. தூங்குற ஆளா இருக்கும். இல்ல விக்கி, உங்களை கத்தியால குத்த வந்தாங்களா? அதான் அவ ரொம்ப பயந்து அப்பா அப்பான்னு கத்திட்டே இருந்தான். அவ ரொம்ப நேரம் அழுதாள்னா பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும் அவளுக்கு. என்ன சொல்ற? இதுக்கு முந்தி கூட இப்படி ஒரு தடவை வந்திருக்கு. மூக்குல இருந்தெல்லாம் அப்ப பிளட்லாம் வந்துச்சு விக்கி. எனக்கு பயமா இருக்கு. பட்டு இங்க பாரு இசை. பயமா இருக்கு எனக்கு. இங்க பாரு இசை, அப்பாக்கு எதுவுமே ஆகல பாரு. கார் எடுங்க விக்கி, ஹாஸ்பிடல் போலாம். பட்டு இங்க பாருமா. ஐயோ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, கார் எடுங்க. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிடல் போயிடலாம். இங்க பாரு தமிழ், அவளுக்கு எதுவுமே ஆகாது. இதுக்கு
முந்தைய அவளுக்கு இப்படி ஆயிருக்கு விக்கி. அதனாலதான் நான் அவளை அடிக்கிறது கிடையாது, ரொம்ப ஏசுறது கூட கிடையாது. அளவிடாம பாத்துக்கிறதுக்கு காரணமே அதுதான் விக்கி. என்னால அவ இப்படி படுத்திருக்கத பார்க்க முடியல. இங்க பாரு ஜில்லு, அவளுக்கு எதுவுமே ஆகாது. நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. ஆதிக்கு போன் பண்ணிட்டேன், இப்ப வந்துருவான். சஞ்சய் இருக்கான், வினித் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. சாதாரண மயக்கம் தான் சொல்ல போறான் பாரு. நீ இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு பயமா இருக்கலாமா? விக்கி, இசைக்கு என்னாச்சு? ரொம்ப பயமா இருக்கத்த. பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கான். நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன நடந்து? இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் விக்கி. தமிழ், என்ன நடந்து? எதுக்கு இவ்வளவு பயப்படுற நீ? அவன் போன் பண்ணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு தானே சொன்னான். ஆமா, கோயில்ல நின்று எங்களுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா உடனே ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னேன். இப்ப அண்ணி இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுறத பார்த்தா. ஸ்கூல்ல ஒருத்தன் கூட ஒரு சின்ன பிரச்சனை. அதுல இன்னைக்கு 3-4 பேரா சேர்ந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வந்தான். எனக்கு தான் பட்டடிச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கீழே விழுந்துட்டான். நீ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கலாம்ல. அவளுக்கு ஏதாவது ஆயிருமா? தமிழ், என்னாச்சுமா? இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற என்னமா? என்னாச்சுமா இப்படி அழுதுட்டே நிக்கிறான்? இசைக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சுப்பா. எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எதுவுமே பேச மாட்டேங்கிறாளாம். பிள்ளை நல்லா தானே இருந்தான், திடீர்னு என்ன நடந்தது? வர வழியில ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்ன குத்த வந்தாங்க. ஒன்ன குத்த வந்தாங்களா? அதுல என்னமோ எனக்கு ஆயிடுச்சுன்னு பயந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி தான் இருந்து. ஆனா தண்ணி கொடுத்து பாத்துட்டோம், தண்ணி எல்லாம் முகத்துல விட்டு பாத்துட்டோம், எந்த அசைவுமே இல்ல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம். ஒன்ன குத்த வந்ததை பார்த்து பயந்துருப்பா. குழந்தை பாத்தியா, சாதாரண மயக்கமா இருக்கும். இதுக்கெல்லாம் அவ கூட சேர்ந்து நீ அழுதுகிட்டா இருப்ப. ஏன் அறிவு கட்டவில்லை? குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குன்னா குழந்தைக்கு தாய் பதறாமா? டாக்டர்ஸ் வர யாரெல்லாமோ உள்ள போறாங்க வராங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அதான் பயமா இருக்கு. பாரு, பிள்ளைக்கெல்லாம் அப்படி எதுவும் ஆயிராது. நீ பதட்டப்படாம இரு தமிழ். இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லப்பா. அக்கா பாப்பாக்கு எதுவுமே ஆகாது. அவ கடவுளோட குழந்தை, கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை. அப்படியெல்லாம் கடவுள் விட்டுருவாங்களாம். நீ எப்படி ஜெயா இங்க? திடீர்னு சங்கீதா அனுவையும் என்னையும் கோயிலுக்கு கூப்பிட்டா. சரி, நான் ஆதிதான் கூட்டு போயிட்டு இருந்தான். கோயில்ல இருக்கும் போதான் விக்கி ஆதிக்கு போன போட்டு சொன்னான். உடனே நாங்களும் இங்க வந்துட்டோம். இப்ப டாக்டர் என்னதான் சொன்னாரு? அதுவும் சஞ்சய் உன் ஃப்ரெண்டு தானே? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. ஃப்ரெண்டா இருந்ததுக்கு அப்புறம் கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. விக்கி, இசை எப்படின்னா இருக்கா? உன்கிட்ட தான் கேக்குறான். என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. மச்சான், அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். எங்க கிட்ட எதுவுமே இல்லடா, எல்லாம் கடவுள் கிட்டதான். என்னடா சொல்ற? நல்லா தானே இருந்தா, ஒரு அடி அவ மேல படல, சாதாரண ஒரு மயக்கம். நீ என்னடா கடவுள் கிட்ட தான் இருக்குங்கிற? மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கான். நாங்க கொடுக்குற மெடிசனுக்கு அவ சப்போர்ட் பண்ணணும். அவ சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல எந்த மெடிசனுமே எங்களால கொடுக்க முடியாது. டேய், அவளுக்கு என்னமோ பெரிய நோய் வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. சாதாரண ஒரு மயக்கம் தானடா. ஆக்சுவலா அவ ரொம்ப பயந்துருக்கா. ஏன் தமிழ், அவளுக்கு இதுக்கு முன்னமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கணுமே. ரொம்ப அழுதாள்னா பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனாலயே அவளை அழுறதுக்கே விட மாட்டேன், அடிக்க கூட மாட்டேன். அவளுக்கு கொஞ்சம் அறிவு வந்த டைம்ல இருந்தே ரொம்ப ஏக்கம். அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி இருக்கா. திடீர்னு உன்னை குத்த வந்ததும் அவளால அதை ஏத்துக்க முடியல. உன்னை யாரோ குத்திட்டாங்கன்னு அவ நம்பிட்டா. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம்டா. அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எங்க கையில எதுவுமே இல்ல. நான் இப்படி சொல்றீங்க? என்ன சஞ்சய், நீயே இப்படி சொல்லும் போது நாங்க யார போய் பாக்குறது? நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு மெடிசின் எங்க கிட்ட இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு மெடிசின் நீ தான் நான் நினைக்கிறேன். போய் பேசு, கண்டிப்பா கடவுள் இருக்காங்க. இப்போ அவ சீரியஸா இருக்காங்க. நீ மருந்து ஏதாவது பாப்பேன்னு பார்த்தா ஏன்ட்ட போய் பேச சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு மருந்து எங்க கிட்ட இல்ல. அவளுக்கு மருந்து நீங்க 2 பேரும் தான். உனக்கு எதுவும் ஆகலன்னு முதல்ல அவளை நம்ப வை. இசைக்கு எதுவும் ஆகாதுல்லண்ணே. அவளுக்கு வர எந்த ப்ராப்ளமும் இல்ல. உன் கையில தான் எல்லாமே இருக்கு. அவன் தான் சொல்றான் இல்ல விக்கி, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவளை நம்ப வை. அதுதான் அவளுக்கு மருந்துன்னு அவனே சொல்றான். அப்புறம் என்ன? நாங்க பாக்குறோம்ப்பா. இசை, அம்மாவை கண்ணை திறந்து பாருமா. உன்னை விட்ட அம்மாக்கு யாருமே இல்ல. நீ சொல்லுவல்ல, வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை அழ விட மாட்டேன், அம்மாவை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லுவல்ல. அம்மாவை பத்திரமா பாத்துக்க நீ வேணும் இல்லம்மா. கண்ணை திறந்து பாரு இசை. பேச்சு முச்சு இல்லாம படுத்துருக்கிறத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. எலும்புமா, ஒரு தடவை அம்மாவை பாரு இசை. கண்ணை திறந்து பாரு இசை. இப்படி நீ படுத்துருக்கிறத பாக்குறதுக்கு எல்லாம் என்னால முடியலம்மா. உன் முகம் லைட்டா வாடினால என் உயிரை நின்ன மாதிரி. இந்த அனாதையோட பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கணும் தான்
உனக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். உனக்காக தான் இசை நான் மறுபடியும் படிச்சேன். உன்னை நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷன்ல பார்க்கணும் தான் எங்க அம்மாவோட ஆசை. நீ என்னடா இங்க வந்து இப்படி படுத்திருக்க? உன்னை இப்படி பாக்குறதுக்கு என்னால முடியல. தமிழ், என்னால முடியலங்க. பட்டு, உனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா. இங்க பாரு, எனக்கு எதுவுமே ஆகல. நீ இப்படி படுத்திருக்கதான் எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பாருமா. நான் உன் முன்னதான் இருக்கேன், உன் கூடவே தான் இருக்கேன். நான் உனக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. இன்னும் சொல்ல போனா, நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருந்தவரே நான் தான். அப்படிப்பட்ட என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க. இதுக்கெல்லாம் நான் தகுதியானலாம் தெரியலம்மா. ஆனா என் வாழ்க்கைய உனக்காக தான். என் பொண்ணுதான் என் உலகம். உனக்காக தான் எல்லாமே. உங்க அப்பாக்கு எதுவுமே ஆகலை செய். இங்க பாரு, உன் முன்ன வந்திருக்கேன். உனக்கு அப்பா கூட அம்மா கூட இருக்கிறதுக்கு தானே ஆசை. உன் அப்பா உன் கூடவே தான் இருக்கேன். உன் அம்மாவும் உன் அப்பாவும் உன் கூடவே இருக்க போறோம். நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். இப்போ இப்படி நீ படுத்திருக்க, ஏன் இசை எங்களையும் கஷ்டப்படுத்துற? எங்க 2 பேருக்கும் ஒன்ன தவிர எதுவுமே முக்கியம் இல்ல. ஒரு தடவை கண்ணை திறந்த அப்பாவை பாருப்பட்டு. நான் நல்லா இருக்கதை நீ பார்க்க வேண்டாமா? அனாதையா தான் பிறக்க வச்சீங்க. எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பா கைய பிடிச்சிட்டு நடந்த நேரத்துல யாருமே இல்லாத ஆதரவற்ற இடத்துலதான் நான் இருந்தேன். யாருமே இல்லாத அனாதையா தான் வளர்ந்தேன். இது வரைக்கும் உங்ககிட்ட எதுக்காக என்ன அனாதையா படைச்சீங்க, எதுக்காக என்ன அனாதாக்குனீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டதே இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது உங்க விருப்பப்படியே நடக்கட்டுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் எனக்காக எதுவுமே கேட்டதே இல்ல. எந்த முடிவையும் நான் தனியா எடுத்ததும் இல்ல. விக்கி என் லைஃப்ல கிடைக்கும் போது இந்த அனாதைக்கு நீங்க ஏதோ ஒரு பெருசா பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பிரிஞ்ச நேரமும் உங்ககிட்ட ஏன் பிரியற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தினீங்கன்னு கேட்கவே இல்லை. இசை என் கையில கிடைக்கும் போது இந்த உலகத்துல நான் அனாதையே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். ஒண்ணுமே இல்லாம தான் என்ன உருவாக்குனீங்க. இப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் எடுக்கலான்னு பாக்குறீங்களா? முத தடவை உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஏன் இசை எனக்கு வேணும். முத தடவை எனக்காக நான் கேக்குறேன். இசையை என்கிட்டயே கொடுத்துருங்க மறுபடியும். இல்ல அவ கூட உனக்கு இல்லாத அனாதை தான் நீ எனக்கு சொல்ல வரீங்களா? நான் எனக்காக எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. எனக்கு அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. என் மத அண்ணன் தெரியாது எனக்கு. நான் பிறந்ததுல இருந்து என்னை இங்கதான் கூட்டிட்டு வராங்க. எல்லாருக்குமே கேட்டிருக்கேன். எனக்காக இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இசையை என்கிட்டயே கொடுத்துருங்க. நீ மட்டும் இப்ப கண்ணை திறந்து பார்க்கல, நிஜமாவே அப்பா உன்னை விட்டு போயிருவேன். இசை, இசை, இரு ஒரு நிமிஷம் வரேன். சஞ்சய் இசை கண்ணை திறந்துட்டான். வாட்? ஆமாண்டா, சீக்கிரமா போய் பாறேன். எங்க இசைக்கு அப்பா இப்ப வந்துருவாங்க. எங்க இசை எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சஞ்சய், ஷீ இஸ் ஃபைன். என்ன இசைமா, ரொம்ப பயந்துட்டியா? உங்க அப்பாவை யாராவது அடிக்க முடியுமா? அப்பாவை கூப்பிடலாமா? அப்பாவை அடிக்க வந்தவங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம ரோஹித் அங்கிள் போலீஸ் தானே? ஆமா, எங்க இசை பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என்னவா ஆக போறா? தெரியாதா? ஊசியா? எதுக்கு? உங்க அப்பா ஹீரோ தானே? அப்புறம் எப்படி வில்லன் கிட்ட இருந்து உங்க அப்பா அடி வாங்குவாங்க? ஆமா, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. இதோ வர சொல்றேன். விக்கி, உன் பொண்ணை போய் பாரு. சஞ்சய் பேத்தி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, நல்லா பேசுறா. இப்பவே அவளை நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். இல்லடா, 2 நாள் நாங்க அட்மிட் பண்றோம், அதுக்கப்புறமே கூட்டு போறோம். அடை, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி அவ உன் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கி இருக்கா. இப்பவும் அவ சிரிச்சு பேசிட்டு இருக்கானா, அவ சந்தோஷமா இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனாவே சொல்லுங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லம்மா, அவ அப்பா பாசத்துக்கு எவ்வளவு ஏங்குனான்னு உனக்கே தெரியும். அவ ஆசையே ஃபுல்லா அப்பா கூட இருக்கணுங்கிறதான். அப்போ அவர் கூட அவ இருந்தா சந்தோஷமா இருப்பாளா? இப்ப கூட நீ தப்பாதாமா புரிஞ்சுக்கிற. ஒரு குழந்தைக்கு அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அப்பாவும் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க கதையில அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அம்மாவும் முக்கியம். இது வரைக்கும் அப்பா பாசம் கிடைக்காததுனால அப்பா அப்பான்னு ஏங்கிட்டு இருக்கா. அதுக்காக உங்களை அவ வெறுக்கிறான்னு இல்ல. ஒரு தடவையும் அவ வாயில இருந்து எங்க அப்பா கூட மட்டும் நான் இருக்கணும்னு வந்ததே இல்ல. நானே பல தடவை அவள்கிட்ட பேசியிருக்கேன். எங்க அப்பா கூடயும் அம்மா கூட இருக்கதான் அவ ஆசைன்னு சொல்லியிருக்கான். ஏற்கனவே தமிழ் நீங்க அழும்போதெல்லாம் இசை உங்க கூடவே இருந்திருக்கா. அதை பார்த்து பார்த்தே வளர்ந்தவளுக்கு அவங்க அம்மா அழுறத தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட ஓப்பனா அப்பா கூட போக போறேன்னு அவ சொல்லல. மத்தபடி நீங்களும் முக்கியம், அவனும் முக்கியம்.
ஓகே, அவ நல்லா தான் இருக்கான். நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம் அவள. மெடிசன் எல்லாம் நிறைய இருக்குமா? ஏன்னா சின்ன பிள்ளை எல்லாம். ஹாஸ்பிட்டல் மெடிசன் அவளுக்கு தேவையே இல்ல. நான் தான் சொன்னேன்லாம் எங்க கையில எதுவுமே இல்ல அப்படின்னு. ஏதாவது நோய் சம்பந்தமா வரவங்களுக்கு எங்க கிட்ட மெடிசன் இருக்கும். அவளுக்கு மனசுக்கு தான் மருந்து வேணும். அது உங்ககிட்ட இருக்கும்போது எதுக்காக வெளியே தேடுறீங்க? எங்க கிட்ட இருக்கான்? என்னடா சொல்ற? புரியலையா? இசைக்கு மெடிசன் அவ அப்பா அம்மான்னு சொல்றேன். புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி தமிழ், வினித் சஞ்சய் அண்ணா வேணா என்ன சமாதானப்படுத்த சொல்லலாம். ஆனா நீ சொல்லு, அவ ஓகே தானே? ஏய் அவ நல்லா தான் இருக்கான். நீ அழுறத நிப்பாட்டு முதல்ல. அவளை இப்பவே நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். எப்படி பிரதர், கார்ல கூட்டு போறீங்களா? இல்லைன்னா நான் கேப் ஏதாவது புக் பண்ணவா? ஏன்னா ஒரு ஹாஃப் டேயாவது நீங்க அவ கூட இருக்கணும். இல்ல நானே கொண்டு விடுறேன். எதுவும் வேண்டாம் வினித். இப்ப கூட உன்னோட கோவம் தான் உனக்கு முக்கியமா தமிழ்? நீ கேப் புக் பண்ண வேண்டாம், அவர் ஆசிரமத்துக்கும் கொண்டு விட வேண்டாம். அப்புறம் எப்படி கால்நடையா நடந்தா போறேன்? நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். என்னம்மா ஒண்ணுமே புரியல. வேற ஏதாவது வீடு வாடகைக்கு எடுத்துட்டியா? இல்லப்பா, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப எதுக்கு நம்மள பாக்குறா? என்னாலும் உன் புருஷன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது விலகி தானே இருந்தாகணும். என் கௌரவத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாப்பா? நான் விக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதே எப்ப வேணாலும் ஒருத்தனால அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடலாம், இல்ல வேற எந்த ரூபத்துல வேணாலும் பிரச்சனை வரலாம் தான் அவருக்கே நான் சம்மதம் சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதானேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசுறான்? இல்லப்பா, நான் நினைச்ச மாதிரியே மறுபடியும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இப்போ என் பொண்ணும் எனக்கு முக்கியம். சண்டை போட்டாலும் அவங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாமே. யார் யார் மூலமா இல்லாம என் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. சோ நான் அவர் எங்க இருக்காரோ அங்க இருக்க ஆசைப்படுறேன். புரியலம்மா. மாமா புரியலையா? அக்கா வீட்டுக்கு வரதான் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு வர போறியா? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இசைக்காகவும் விக்கிக்காகவும் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர போறேன். அப்போ ஆசிரமத்துல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு. இல்லப்பா, நான் உங்க கூட வீட்டுக்கு வந்துடுறேன். என் இசைக்கு அப்பா கூட அம்மா கூட தானே இருக்கணும். அவ சந்தோஷத்துக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? இப்பவே எங்க கூட வர போறியா? தமிழ், என்னாலே உடனே நம்ப முடியல. என்னென்னமோ யோசனை போயிட்டு இருக்கு. நீ நிஜமாலுமே வீட்டுக்கு வர போறியா? ஜெயாமாக்கும் சொல்றேன், அப்பாக்கும் சொல்றேன், நான் இப்பவே உங்க கூட வீட்டுக்கு வர போறேன். நான் மட்டும் இல்ல, இசையும் தான். குழந்தைக்காகனாலும் நீ எடுத்த முடிவுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தமிழ். அம்மாடி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சஞ்சய், அப்ப நாங்க கூட்டு போலானா இசை பார்க்கலாமா? தாராளமா பாத்துக்கோ. உடனே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு நீங்க கூட்டு போலாம். நான் சொன்னேன்லாம் அவளுக்கு மெடிசன் நீங்க 2 பேரும் தான். ரொம்ப தேங்க்ஸ் நை. எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோன்னு இந்த இடத்துல சொல்லக்கூட முடியாது. ஏன்னா கடமை இப்ப நீங்க தான் பண்ண போறீங்க. சந்தோஷமா கூட்டு போங்க. நாங்க அவளை பார்க்கலாம்ல? ம். அப்பா, அந்த ரவுடி அங்கிள் எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்கம்மா. யாரும் இனிமே நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன் பட்டும், அப்பான்னு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்பா, அப்பாயும் அம்மா எனக்கு நல்லா பிடிக்கும். ஏ ராசா குருவி, அடிவெள்ளி அருவி, ஆகாசம் கொடுத்த அழகான பருவி, சந்தோஷ சதிராட புரியாத புதி போட. இதுக்காக தான் வரேன்னு எனக்கும் தெரியும். இல்ல. அப்புறம் அப்புறம் என்ன, கிளம்பலாம். சரி பட்டும், கிளம்பலாமா? அப்பா, இன்னைக்கு ஃபுல்லா என் கூடயே இருப்பீங்களா? என் குட்டி ஏஞ்சல் என்ன முதல்ல பார்க்கும்போது என்ன சொன்னான்? என்ன சொன்னாப்பா? என்ன சொன்னானா, அவ அப்பா வந்ததும் அவ அப்பா அவளையும் அவங்க அம்மாவையும் கூட்டு போறதா சொன்னான். ஆமால. இப்போ என் குட்டி ஏஞ்சலோட அப்பா வந்தாச்சா? அப்பா வந்துட்டீங்க. அப்போ உங்க அம்மாவையும் உன்னையும் கூட்டு போனோம் தானே? அப்பா. அப்போ போலாம். அப்பா எங்க இருக்காங்களோ அங்கதானே இனிமே இருப்பீங்க. ஆமால. சரி கிளம்புவோமா? அப்பா கூடயா? ஆமா, இனிமே அம்மா அப்பா நீ எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். சந்தோஷமா? அப்பா, இனிமே அந்த ரவுடி அங்கிள் எல்லாம் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அடி உங்களை அடிச்சாவளா? என்ன அடிக்க முடியுமா? அப்போ நீங்க அவங்கள அடிச்சிட்டீங்களா? சேச்சா, அடிக்கவே இல்லையே. அந்த அங்கிளுக்கெல்லாம் அடிபட்டுச்சா? யாருக்குமே எதுவும் ஆகல. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? அப்பா. சரி போமா. ம், அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லாம். போலாம். ஜெயா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் வீட்டுக்குள்ள வரான். கூடவே இசையும் வரான். நல்ல ஆரத்தி சுத்து. இதை விட நமக்கு என்னன்னே சந்தோஷம். அக்கா, வெல்கம் டு ஹோம். தேங்க்ஸ் அனு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைக்கேன்? அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசிக்கிட்டு தானே வந்தேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு தானே இருந்த. இப்பவும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கேன்.
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்தோடனே எடுத்து கட்டிட்டு வந்துருவியா? உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், அவன் தான் உனக்கு இல்லன்னு தெரிஞ்சாச்சுல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன? இல்ல திடீர்னு அப்படி ஒரு வீடியோவை பார்த்ததும் அது உண்மையே பொய்யோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் தான் கனி வீட்டுல வச்சு அவ்வளவு சொல்லியிருக்கனே உன்கிட்ட. நீ அந்த வீட்டுக்கு வந்தியன்னா என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் புள்ளையே இல்லாம இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் இருந்தா தானே அந்த வீட்டுக்கு மறுபடி வருவேன். அதான் நேற்றுக்கு சொல்லிட்டீங்கல்ல, நான் எதுவும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறீங்க. இங்க பாரு தமிழ், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கொடுத்த வாக்குல இருந்து நீ மீறிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதை பண்றது தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி போனதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இது எவையவளையோ வீட்டுக்குள்ள கூட்டு வர நினைக்கவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கத ஒண்ணுதான், இல்லாதத ஒண்ணுதான். சிரிச்சுட்டே நில்லு தமிழ், ஆரத்தி சுத்துறேன். ஒரு நிமிஷம் ஜெயாமா. இன்னும் என்னக்கா? அதானே சிரிச்சுட்டே சந்தோஷமா உள்ளவாங்க அண்ணி, ஆரத்தி எடுக்கட்டும். என்னம்மா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா. என்னம்மா சந்தோஷமா தானே வந்த? இல்லப்பா, எனக்காக ஒண்ணு நீங்க பண்ணணும். இவ்வளவு உனக்காக பண்ணது காணாதா? ஆனா எல்லார் மண்ணிலையும் கண்ணை தூக்கிட்டு வந்தாச்சுல. உங்க வாயை கொஞ்சம் கம்மியாவே வைங்கண்ணா. அவ வந்துட்டான்னு இந்த குரல் வசதி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. என்ன தமிழ், தப்பா எடுத்துக்காதுங்க ஜெயம்மா. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வரும்போது நீங்க தான் ஆரத்தி எடுத்தீங்க. நான் இங்க இருக்கிறது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப வருஷம் தாண்டி மறுபடியும் வரேன். எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? சொல்லு தமிழ், உனக்காண்டி நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆரத்தியா என் அத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை எங்களுக்கு ஆரத்தி எடுத்தாதான்ப்பா நானும் இசையும் உள்ள வருவோம். இல்லனா இசையை கூட்டு இப்படியே நான் கிளம்பிடுவேன். ஆதி, இனிமேதான் இந்த வீட்டுல வெயிட் இருக்கு. அத்தைக்கு நெத்தி அடி. ஏனோ என்னக்கா, உனக்கு உன் தம்பி கூட சண்டை போட்டு போர் அடிச்சதுன்னு வச்சுக்கா, இங்கேயே வந்துரு. இனிமே தினம் தானே எங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. சரிக்கா. எப்படி அத்தை, ஆரத்தி எடுக்க போறீங்களா இல்ல நாங்க அப்படியே கிளம்பட்டுமா? இதுல என்னமா இருக்கு? நீ ஆசைப்படுறியனா அவளே எடுத்துட போறா. ஜெயமா, உங்களுக்கு இதுல வருத்தம் இல்லையே? யார் ஆரத்தி எடுத்தா என்ன தங்கம்? எங்களுக்கு விக்கி வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் இனிமே சந்தோஷமா இருந்தா போதும். நான் கூப்பிட்டா வீட்டுக்கு வந்தேன், நான் எடுத்தாதான் உள்ள வருவேனா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நான் முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது ஜெயாமா தான் ஆரத்தி எடுத்தாங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீங்க கடவுள் மாதிரி. ஏன்னா இப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றது வெளியே போறதுக்காக இல்ல, சந்தோஷமா வாழ்றதுக்காக. அத்தையே ஆரத்தி எடுத்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ஏய், அதான் அவ ஆசைப்படுறாளாம், நீ எப்ப ஆரத்தி எடு. நான் எதுக்கு எடுக்கணும்? இப்ப எடுக்க போறியா இல்லையா? நான் அத்தை ஆரத்தி எடுத்தாதான் வீட்டுக்குள்ள வருவேன்ப்பா. எடுத்து தொலைறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆரத்தி சிரிச்சுட்டே எடுங்க அத்தை. இப்படியே மூஞ்ச வச்சிருப்பேன், சிரிச்சுக்கிட்டே எடு. பிள்ளை சந்தோஷமா வாழ போகுது. இப்ப போதுமாமா? இப்ப எடுங்க அத்தை. உள்ள வரியாமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. உங்க கையால இது கிடைச்சிருக்குன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தானே. இனிமே பாப்பமா, உள்ளவா. பாக்குறதுக்காக தானே அத்தை வந்திருக்கேன். வெட்டு இருக்குடா இந்த வீட்டுல, வெட்டு இருக்கு. அண்ணியா இது நார்மலா முகத்தை வச்சிருக்காங்க, ஆனா அம்மாவை மிரட்டுற மாதிரியே இருக்கே. சும்மா கிளுக்கிளுன்னு இருக்கலாம். எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. நீ குழந்தானும், உனக்கு எதுவுமே புரியாது. ஏத்தா, நான் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போகணுமா இல்ல இடது கால் எடுத்து வச்சு போகணுமா? வலது கால் எடுத்து வச்சே வாமா.